இந்த வீடியோவில் நம்ம கோடிங் நிஞ்சாஸில் ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு என்னென்னா இன்புட் வந்து ஒரு கேரக்டராக கொடுப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து 1 0 இல்லைனா -1 பிரிண்ட் ஆகும். அது ஒரு இவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற கேரக்டர் வந்து அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். அதே அவங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸ் லோவர் கேஸாக, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா 0ன்னு பிரிண்ட் பண்ணணும். அவங்க ரெண்டுமே இல்லாமல் சிம்பிள் இல்லைனா வேறு நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா -1 பிரிண்ட் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே சாம்பிள் இன்புட்டில் வந்து ஸ்மால் வீன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அவுட்புட்டில் 0ன்னு வந்திருக்கு. அதே இங்கே கேபிட்டல் வீன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 1ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னொரு இன்புட்டில் அவங்க வந்து கேரக்டரே கொடுக்கல, அதாவது சிம்பிள் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து இங்கே -1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கன்ஸ்டன்ட் என்னென்னா அவங்க சிங்கிள் கேரக்டர் எது வேணால் கொடுப்பாங்க, அதுக்கு செக் பண்ணணும். ஸோ வாங்க இப்போ நம்ம அதுக்கு கோட் எழுதுவோம். ஸோ கமாண்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், சரிங்களா? நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கிற வேரியபிள் வந்து என்னென்னா அப்பர் கேஸான்னு சொல்லி பார்க்க போகிறேன், சரிங்களா? அதுக்கு வந்து இஸ் அப்பர்னு சொல்லிட்டு C++ல் ஒன்று இருக்குது, சரிங்களா? இஸ் அப்பர் ஆஃப் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தேன், ஏ. ஸோ இஸ் அப்பர் ஆஃப் ஏ. எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து அப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வரணும், அவுட்புட்டில் வந்து 1ன்னு வரணும், சரிங்களா? அதனால் எனக்கு அவுட்புட்டில் 1ன்னு வரணும். அப்படி அதை வந்து அப்பர் கேஸாக இல்லைன்னா என்ன பண்ணணும், லோவர் கேஸாக இருக்கான்னு பார்க்கணும். இஸ் லோவர்னு கொடுத்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிளை கொடுத்துட்டு இது வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம லோவர் கேஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சி அவுட் ஆஃப் லோவர் கேஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0ன்னு பிரிண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே இல்லைன்னா நம்மளுக்கு என்னவா பிரிண்ட் பண்ணணும்னா சி அவுட் ஆஃப் -1ன்னு பிரிண்ட் பண்ணணும், -1. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அவுட்புட் இது வந்து நான் சாம்பிள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஜின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்னால் என்னென்னு வரணும், ஸ்மால் லெட்டர்ஸ்னால் 0ன்னு வரணும். பார்த்தீங்களா, அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இங்கே சாம்பிள் டெஸ்ட் கேஸ் அவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஆட் ஆகிடும்.